1913 முதல் 15 வரை வேளாண் இருந்து, அதுக்கப்புறம் 1921 திண்டிவனத்தை உருவாக்குவதற்கு முன்னாடி குதிரையில் போகும்போது வேளாண் வந்து நம்முடைய நங்காத்தூர் அந்த குதிரை அங்கே போய் நின்று அங்கே ஒரு புகை தப்பி புகை அந்த புகையில முன்னு தான் தியானம் பார்த்தா திண்டிவன ஆட்சி அந்த புல்விடுதி ஸ்கூலு 1917 அந்த புல்விடுதி கேட்டகிரி சென்டரு இந்த பயிற்சியெல்லாம் தொடங்கி 1918 தான் மேலாளர் பள்ளியாக அவர் அதை நிர்வகிக்கிறார். அப்போ இந்த 1915 போகும்போது அமெரிக்காவில் பேராசிரியர் இல்லை அப்படின்றத மோரலாளர் நேராக வேலைநாள் வந்து அவரை அந்த அமெரிக்காவுக்கு பயணித்து வைக்கிறார். அது முடித்து வந்த பிற்பாடு பாண்டிச்சேரி தென்னார்காடு மாவட்டத்தில் பாண்டிச்சேரியில் 130 பள்ளிகள், செங்கல்பட்டில் 25 பள்ளிகள், நம்முடைய வேலூர்பாறை மாவட்டம் திருவண்ணாமலை வேட்டவனம் பகுதியில் ஒரு 30 பள்ளிகள் இணைந்து அந்த பள்ளிகளை கிராமங்களோடு கல்விக்காக பயணி தொடங்குகிறார். அதுக்கப்புறம் தான் ஆசிரியர் வேதியர் என்ற 1921 அந்த ஆசிரியர் பயிற்சியை இல்லை தொடங்குகின்றார். அப்போ ரெண்டும் சேர்ந்து வேதியர்களை முன்னெடுப்பதற்காகத்தான் இந்த பயிற்சியை தொடங்கி செய்து கொடுத்தார். அவருடைய மூல வரலாறுன்னா அவர் வந்து ஆசிரியர் நாட்டினுடைய விடுதலை வீரர். அவங்க தந்தை சார்லஸ் தம்பி அவரை வந்து அந்த விடுதலை வீரத்துக்காக விக்டோரியா மகாராணி இங்கிலாந்து அரசு அவரை சிறை தண்டனையும் அந்த தூக்கு தண்டனையும் கொடுக்கின்றார். அப்போ அந்த நீதிபதி விசாரிக்கின்ற போது அவர் பதில் கூறுகின்றார். அந்த வேட்கை தாக்கத்தை சொல்ல உடனே அந்த விக்டோரியா மகாராணி இவரை மரண தண்டனை மட்டும் அந்த இறந்த நாச்சந்தியை வைக்க வேண்டும் என்ற ஒரு தண்டனையும் கொடுக்கின்றார். அப்போது உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் அதை கண்டனம் தெரிவித்தபாடு அவரை ஆஸ்திரேலிய நாட்டுக்கு அந்த சார்லஸ் தம்பி நாடு கடத்தினார். 25 ஆண்டுகள் அங்கு நாடு கடத்தப்பட்ட இடத்திலிருந்து ஆஸ்திரேலியாவுடைய பிரதம மந்திரியாக மாறுகிறார். 26ஆம் ஆண்டு அங்கே நாடு கடத்தப்பட்டவர்கள் 8 பேர். 8 பேரும் வெவ்வேறு தேசத்தினுடைய உயர்நிலைக்கு அப்பதான் அந்த விக்டோரியா மகாராணி அதிர்ச்சி கொடுத்தார். உடனே அந்த ஆசிரியர் வந்து பிரான்ஸ்ல நீல் பட்டணத்தில் வந்து அவர் குடியேறினார். நீல் பட்டணத்தில் தான் அவங்க அப்பா சார்லஸ் தம்பி, அம்மா மேரி. இவர்களுக்கு 72 வயதுல 14 குழந்தையாக நம்முடைய தந்தை அவர் பிறந்தார். அப்போது அவர் செம்மேரிக்கு போகணுன்ற ஆசையை தந்தை மறுத்து விடுகிறார். இறக்கிற நேரத்தில் தான் அவரை கூப்பிட டான் என்று கூப்பிடலாம். அவரை கூப்பிட்டு நீ போ அப்படின்னு. அப்போ அங்கே சேர்ந்து 1917 உருப்பட்டம் பெற்று 9ஆம் மாதத்தில் 11ஆவது மாதத்திலேயே புதுவைக்கு வருகிறார். அவர் சீனாவுக்கு மனசாட்சியாக போகும் என்ற எண்ணம் இருந்து புதுவைக்கு வருகிறார். அதுக்கப்புறம் சேற்பட்டில் பிரதிநிதியாக இருந்து இங்கே இப்படி அவருடைய அந்த பயணத்தினுடைய தொகுப்பு வர்றார். இதில் நான் எப்படி ஒரு தீவிர பற்றாளராக மாறணும்னா வேளாண்மையிலிருந்து போகின்ற போது 15 போயிடுறாரு. ஆனால் 17 ஒரு முதல் தொகுப்படை பழைய பொருட்கள் வந்து திரும்ப பாத்திரம் வந்து செய்யறது இல்லை. ஆனால் இவர் மீண்டும் வந்து 16 ஒரு பள்ளியை தொடர்கிறார். ஆர்சிடிக்கு தொடக்கப்பள்ளி இல்லை, பேட்ரிக் தொழில் அந்த கிராமத்தில் ஒரே பூச்சி இதெல்லாம் இருந்தனால அயர்லாந்துடைய புனிதர் வந்து பேட்ரிக். ஸோ அந்த பள்ளியை தொடங்கி முதல் பள்ளியை தொடங்கினப்பாடு இப்படி இருக்கக்கூடாது, ஆர்சி கேத்தலிக் சென்டர் இருக்கணும் என்று மீதி எல்லா பள்ளியும் ஆர்சி பள்ளியிலே தேவையில்லை. அப்பயே கான்வென்ட் அங்கே ஒன்று உருவாக்குறார், அங்கே அறநிலை உருவாக்குகிறார். இந்த பயணங்கள் எல்லாம் தொடர்ந்து வேளாண்மையிலே அவர் வந்து அவர் கூட்டு விதமாக இருந்தது வந்து தெருக்கூத்து அவருக்கு வந்து பிடிக்கல. அந்த பொப்புன் வந்து கெட்ட வார்த்தை சொல்லுவான். ஸோ அதை வந்து கண்டித்திருக்கிறார். திரும்ப அவர் 1915 வரும்போது ஊர் மக்கள் யாருமே இல்லை, எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பக்கத்தில் வேலூர் போயிட்டு அந்த தெருக்கூத்தாங்க. அங்கேயே போய் அந்த பொதுலே இறங்கி அந்த தெருக்கூத்து மேடையிலே வந்து போட்டுக்கிறார். ஸோ அந்த நிகழ்ச்சியை பார்த்து உடனே என்ன பண்ணாரு, அவர் இங்கிருந்து ஒரு நிகழ்ச்சியெல்லாம் திண்டிவனம் மலை மாற்று. அப்போ எங்களுக்கு எங்கள் கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி இல்லாதனால தான் அப்போ நான் ஒரு முடிப்படி நான் என்னுடைய தந்தையினுடைய பற்றாளர். நான் 39 ஆண்டுகள் ஆசிரியர் பணி செய்திருக்கேன். அதில் 12 ஆண்டுகள் வட்டார நிலையில் 5 வட்டாரங்கள் பணி செய்திருக்கேன். நான் பணியை முடித்து வரும்போது என்னுடைய தாத்தா கபிரேல் ஆசிரியரை தந்தை வேலைநாள் இருந்துட்டு அவருடைய ஓப்பையில் இருக்கிறார். எங்கள் அம்மா அங்கே தான் பிறந்தாங்க. அப்போ அவரோடு இருக்கின்ற போது அவர் கூறிய வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய மனதில் பதிந்து டென்னிஸ் ஸ்கூல் முடிச்சு கொடுத்து வெளியே வந்த உடனே தந்தை போல நாம் இந்த வறுமைக்கு உள்ள பணி செய்யணும், ஒடுக்கப்பட்டவர்களாக பணி செய்கின்ற ஒரு எண்ணத்தை மேற்கொண்டிருந்து அன்றிலிருந்து அவருடைய தீவிர பற்றாளராக அதில் பெரிய சரித்திரங்கள்லாம் கண்டேன். உதாரணமாக நாடோடி மக்கள் ஆகிய இந்த நரிக்குறவர்களுக்கு வருடம் 2 பேருக்கு கூட போப்பாடு ஒரு மீட்டிங் நடக்கும். அதில் இந்திய அளவில் இருந்து இந்த மக்களுக்கு விழிப்புணர்வாக நான் கல்வி சார்ந்த கொடுத்து கொண்டிருந்தேன். அப்போது இந்த நரிக்குறவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, தந்தையினுடைய எண்ணம் போல அவருடைய எப்படி ஒடுக்கப்பட்டவர்களுக்காக
அப்படி செய்து விஸ்தாரமாக்கினாரோ அந்த படியேற்றம் தான் எனக்கு அந்த பற்றாளர்களுடைய உணர்வு இருந்தது. ஆகவே நரிப்பொருள் இங்கிலீஷ் இருப்பதை 19 ஆண்டுகள் தலப்பாக கட்டிக்கணும். 2 ஆண்டுகள் எஸ்டிஎஸ்சி கவுன்சில் செக்ரட்டரி இருந்த கண்ணகி பாகினாயிரம் நீங்கள் டெல்லிக்கு அனுப்புற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு சபதத்தோடு வந்துட்டு 2 ஆண்டுகள் கூப்பிட்டு என்னுடைய முன்னாலே அந்த எஸ்சி சர்டிஃபிகேட் அனுப்பினார். அந்த அம்மா உடனே கலெக்டரை சந்தித்து வாரியம் அப்புறம் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த எஸ்சி சர்டிஃபிகேட் திண்டிவனத்தில் நடந்த விழாவில் என் முன்னாடியே அமைச்சரும் நானும் சப் கலெக்டரும் அந்த எஸ்சி சர்டிஃபிகேட். அப்போ லஃபி அவர்களுடைய அந்த முற்போக்கு சிந்தனையில் நான் தீவிரப்பட்டுள்ளார். அப்போ இதை முன்னெடுத்து நம்மளுடைய அடுத்தது நான் ரிட்டையர் ஆகிட்டேன் 2024. அப்போ என்னை தமிழக அரசு வந்து பில்லரானில் கோஆர்டினேட்டராக தன்மையாசிரியர் பயிற்சி போட்டிருந்தேன். அது ஒரு 5 மாதம் இருந்தேன். திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாடு இந்த ஃபாதர் கேத்தலிக் சென்டருக்கும் ஃபாதருக்கு போயிருக்கும்போது லஃபி அவர்களோடு பயணித்ததுனால தொடர்பு இருக்கிறதுனால அவர் ஒரு இறையல்லாத நினைப்பு உயர்த்தணும். இது 3வது தலைமுறை எத்தனையோ பேர்கள் அதை படித்து வளம் பெற்றிருக்கிறார்கள் என்று ஒரு ஜபத்தை எழுதி ஃபாதர் போஸ்ட்போக்கும் கேத்தலிக் சென்டர் ஃபாதரும் சேர்ந்து இணைந்து 1000 கொடுத்து அதுக்கு 9 வரும். அப்போ ஒரு 1000 கார்டு போட்டு இந்த கிராமத்தோறும் மற்ற நேரம் அதை நாங்கள் மரபு செய்வோம். மேலாளர்களிடம் பேசி அந்த ஆசிரியருக்கான ஒழுக்க நேரத்தை கூட சென்று அவர்களுக்கு பணியிடத்தில் அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்தோம். அதுக்கப்புறம் 23ஆம் தேதி அவர் பிறந்த நாள். ஆகவே அந்த 23 பிறந்த நாளை 23/12 பிறந்த நாளுக்கு ஒரு புத்தகமும் ஒரு காலாண்டு நாங்கள் வெளியிட்டோம் சந்தேகம் மூலமாக. அதை வெளியிட்டது நோக்கம் எல்லாருக்கும் அதை பரவ செய்யும். அந்த காலகட்டத்தை அடுத்து 23ஆம் நாள் நம்முடைய முன்னாள் பேர சின்னப்பா அவர்கள் அந்த 59 61 படிச்சிருக்கார். கலைவழி இறைவழின்ற படத்தில் அவருக்கு பாடலாக போனதுனால அந்த படத்தில் இதில் எங்களுக்கு பற்றலாகி ஏற்கனவே 9 முறை அவர் பேட்டு தந்திருக்கிறார். இப்போ நாங்கள் அதை உடனே கேட்டலிக் சென்டர் போன உடனே அவருடைய வரலாற்று ஆவணங்கள்லாம் எடுத்து அதை நான் 100 நாள் படித்து கோடு போட்டு அந்த ஒரு 300 பேர் பிஜிடி குரூப் வச்சுருக்கோம். அந்த பிரேயர் குரூப்பில் அதை அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்து தேவசகாயனுடைய கிளாஸ்மேட் அவர்களுக்கு படிச்சிருந்தாங்க. 100ஆண்டு விழாவில் 1000 இடம் மத்திய அவருக்கு அருளாடப்பட்டதற்கான ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்தார். அதுக்கப்புறம் மன்றாட்டு நான் அந்த அறிஞராக இருந்ததுனால மன்றாட்டை வந்து நான் கேட்டேன். அவர் முன்னாடி போயிட்டு இருக்காரு. அப்போ 5வது மன்றாட்டை கொடுத்தார் ஃபாதர் போஸ்ட். திரும்ப பூசல் தொடர்ந்த நேரத்தில் 1வது மன்றாட்டை நான் கொடுத்தாங்க. அந்த 1வது மன்றாட்டு தந்தை அவர்கள் புனிதராக உருவாக்குவதற்கான மன்றாட்டு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் பற்றாளர்களை இன்னும் மேற்படுத்தியதுனால 100வது பதிவிலிருந்து யூடியூப் ஆரம்பிச்சோம். தாமஸ் கவர்மெண்ட் யூடியூப் ஆரம்பிச்சு அது கிராமத்தோடு 3 மரமாவட்டத்தில் சென்று அந்த மக்களுடைய அந்த யாரார் பயன்பெற்றார்கள் என்னென்ன அதிசயங்கள் நடந்தோ அதை பற்றி யூடியூப்பில் பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பண்ணணும். அடுத்து வலைதளம் உருவாக்குவதற்காக முயற்சி எடுத்து இன்றைக்கி தாமஸ் கவர்மெண்ட்டுடைய வலைதளம் பண்ணி இப்போ இந்த வலைதளம் பண்ணுற திடீரென்று ஃபாதர் ஜெரி அவர்களை டெல்லிக்கு கொண்டு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் இந்த வழிகளை கொண்டு போகிறதுக்கு ஈஸியான மொழிப்பு கூகுளில் பல நாடுகளுக்கு ஒரு தொடர்பு கொண்டு சரித்திரம் வளர்ந்துருக்கிறார். ஸோ அதை நாம் கொண்டு வந்து ஒரு 40 பேரை இளைஞர்களை லஃபியோடு தொடர்புகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 23ஆம் தேதி இந்த 23ஆம் தேதி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கூகுள் வழியாக டப்பி நாங்கள் நம்முடைய ஆயர் அவர்கள் திருமயத்துக்காக ஒரு பாட்டு எழுதி கட்டினார் கொடுத்தார் இசையமைச்சு 23/1. அப்போ 23/2 திண்டிவனம் பருவ கோயில் அவர் தான் முடிச்சது. 19 ஆண்டுகள் முடிக்காததை அந்த புத்தக வரலாறு கொடுத்தது. வியாபாரமாக தான் பேர் வைக்கிறதுக்கு அமெரிக்காவிலிருந்து அந்த வியாபாரம் என்னான்னு மொழிபெயர்த்துக்கு கொடுத்து அந்த கோயிலிருந்து திருப்பயணமாக நாங்கள் 60 பேர் அவருடைய கல்லறைக்கு வந்து ஜெபிப்போம். அந்த பேட்டி அந்த ஆசிரியர்கள் முன்னாள் வந்தவங்க ஒரு 10 பேர் வந்து தங்கள் வந்து பலன் பெற்றதாகவும் நலம்